அதிமுக எம்எல்ஏக்கள் 2 கைது. அரூர் அருகே தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அதிமுக எம்எல்ஏக்கள் 2 போலீசார் வெள்ளிக்கிழமையன்று கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனின் காரை வழிமறித்ததாகவும் அரசு பணிகளை செய்ய விடாமல் தடுத்ததாக கோபாலபுரம் கிராம நிர்வாக அலுவலர் தீபா ஆப்பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் 15 பேர் மீது ஆப்பள்ளிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் 2 தனியார் திருமண மண்டபத்தில் வைத்திருந்த போலீசார் மாலை 6 மணி அளவில் அவர்களை விடுவித்தனர். இன்று தருமபுரி மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுப்பிரமணிய சிவா சர்க்கரை ஆலை பார்வையிடலுக்கு வந்திருந்தார். நானும் அரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் அந்த சுப்பிரமணிய சிவா சர்க்கரை ஆலைக்கு சென்றோம். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் 21ஆம் தேதி அந்த கூட்டத்தொடரில் பேசுகின்ற பொழுது இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்ற திட்டத்தில் நான் கொடுத்த கோரிக்கையின் பேரில் சர்க்கரை மில்லில் 89 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தகவல் கொடுத்திருந்தார்கள். இதை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அங்கு எந்த பணியும் நடைபெறவில்லை, தவறாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று வந்திருக்கிற அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை சொல்லுகிறார், அங்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் தவறான தகவலை பதிவு செய்தார். அதை இன்று நான் இங்கே நேரடியாக நாங்கள் வந்து அவரிடத்தில் கேட்டோம், இங்கே வேலை எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது காட்டுங்க. ஏன்னா 2006-11 தொடங்கப்பட்டு 2015 பணி நின்று போச்சு. நின்று போன பணிக்கு 89 கோடி ரூபா நிதி ஒதுக்குங்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்கே நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு கேட்டேன். அதற்கு முறையான பதில் சொல்லாமல் காவல்துறையை வைத்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பாராமல் எங்கள் நெஞ்சு மேலே கையை வைத்து தூரை தள்ளிவிட்டு எங்களை கைது செய்கின்ற நோக்கில் வந்தார்கள். அதன் பின்பு ஆய்வுக் கூட்டத்துக்கு சென்று ஆய்வுக் கூட்டத்தில் நான் பேசினேன். இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கையில் காட்டி பாருங்கள், நீங்கள் கொடுத்திருக்கிற பதில் இதில் எங்கேயுமே பணி நடைபெறவில்லை என்று ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தேன். ஆனால் 2015 அந்த பணி நிறுத்தப்பட்டது என்று அவர்களே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு உண்டான பணத்தை அந்த இதில் இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு அவர்கள் பெயரில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 23-24 முதல் கொண்டு உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தவறான தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கு விவசாயிகள் மீது விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் செய்யவில்லை, விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று நியாயமான முறையில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு நான் பேசி அவருக்கு பதில் கேட்டேன். ஆனால் ஒன்றுமே அறியாத திமுகவை சார்ந்தார்களோ எனக்கு தெரியாது, அந்த இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 4-5 தம்பிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னால் விளைவுகள் என்ன இருக்குது என்பது சத்தியமாக தெரியாது. அவங்களுக்கு இந்த அரசு யாரையும் காப்பாற்றாது. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறான கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம், சத்தம் போட்டுக்கலாம். நான் கேட்ட கேள்வியில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட எல்லாம் வீடியோ ஆதாரம் இருக்குது, வந்திருக்கிற பத்திரிகை நிருபர் பூரா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அவர்களை வைத்து எங்களை மிரட்டுகின்ற தோரணையில் எங்களை வெளியேற்றி இன்று காவல்துறை கைது செய்து கொண்டு வந்து வைக்கிறது. ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது இந்திய துணைக்கண்டத்தில் இதுதான் முதல் முறை. எந்த கட்சியும் செய்யாத ஒரு மிக இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களை செய்யவில்லை. நான் கோரிக்கையிலே சொன்னேன், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் 89 கோடி ஒதுக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஒன்று கூட நடக்கலை. இது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், நடக்கலைன்னா கூட பரவாயில்ல. எங்கள் தொகுதியில் 89 சாலைகள் எப்படி இருக்குது என்று சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற நிருபர்கள் உங்கள் தலைமை களத்தில் நிருபர்கிட்ட கேளுங்க. சேப்பாக்கலத்திலிருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு, சேப்பாக்கம் ஸ்டேடியத்திலிருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வர ரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்கள். அதை விட மோசமாக இருக்கிறது. அதனால் ஒரு 30-40 கோடியாவது ஒதுக்கி எங்கள் தொகுதிக்கு வேலை செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்டோம். ஆனால் காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.